அது இந்த காலங்களிலும் நம்முடைய நாமங்களை வைத்துக் கொண்டே இருப்பதாக. அவர் ஒருவரே ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர். ஒருவரை பார்த்து இந்த உலகத்திலே நான் அடிக்கடி சொல்வது உண்டு, நீர் எப்பொழுதுமே எனக்கு நீங்க நல்லவர்களாகவே இருந்துகிட்டே இருந்தீங்கன்னு சொல்ல முடியும். அது தேவனால மாத்திரம்தான் நமக்கு நல்லவராக இருந்து கொண்டே இருக்க முடியும். அவர் மாத்திரம்தான் நம்மளால அதை சொல்ல முடியும், நீர் எப்பொழுதுமே எனக்கு நல்லவராகவே இருந்தீர்கள். மனிதர்கள் சூழ்நிலை வரும்போது ஒரு சில நேரம் எவ்வளவுதான் நம்ம நேசிக்கூடியவர்களாக இருந்தாலும் நமக்கு நம்ம இது அன்பு காட்டாத நிலைமையில் ஒரு வேலை வாழலாம். ஆனால் எப்பொழுதுமே நல்லவர் என்று சொல்வதற்கு தகுதியுடையவர் நம்முடைய தேவாதி தேவன் ஒருவரே. அவரே சர்வ வல்லவர், எல்லாம் செய்ய வல்லவர். Almighty God is an almighty God. அவர் சர்வ வல்லவர். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் எப்பொழுதுமே நமக்கு இருக்கிறது. சொல்லுமா, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. சொல்லுங்க, இயேசு நல்லவர். வாய்த்து சொல்லுங்க, இயேசு வல்லவர், இயேசுவின் கிருபை இன்றும் உள்ளது. சொல்லுமா, Hallelujah.
பார்க்கக்கூடிய ஒரு வியாதியை நாம் சுமந்தவர்களாகவே இருக்கிறோம். அது தவறானது பிரியமானவர்களே. அன்று நடத்தினார் பிரச்சனைகளை சந்தித்த பொழுது ஒவ்வொருவன் வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாக நடத்தியிருப்பார். இல்லை என்றால் இந்த தேவனை நீங்கள் ஆராதிக்க வந்திருக்க மாட்டீங்க. கட்டாயம் சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் அவர்கள் நடந்தே தெரிந்திருக்கும். எனக்கெல்லாம் செய்திருக்கிறார். அவர்களால் தான் இந்த வயதிலே இன்றைக்கு வேதத்தை சுமந்தவனால் அவரை பற்றி அறிவித்துக் கொண்டே இருக்கிறேன். அன்று நடத்தினார், அன்று பாதுகாத்தார், இன்னும் பாதுகாப்பார் என்ற விசுவாசம் இருக்கிறது. இவன் நிச்சயமாக இதை நமக்கு கலக்கு கடனை தருவான். நாம் விசேஷமானவர்கள் தெரியுமா கொடுத்து இவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். பவுலின் மூலமாக நமக்கு சொல்லி இருக்கிறார், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் மனரமியமாயிருக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று. ரொம்ப முக்கியம். எப்படி நமக்கு மனரமியம் வரும், மகிழ்ச்சி வரும்? எல்லா சூழ்நிலைகளிலும் கஷ்டமான சூழ்நிலைகளை போல நமக்கு காணப்படலாம். ஆனால் அதிலும் நாமால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். வசனமாக சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பிள்ளாவுக்கு பயப்படேன். சங்கீதம் 23வது சங்கீதத்தில் அழகாக இருக்கிறது. அதை வாசிக்க பார்ப்போம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். போதும். மரண கட்டுகள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் அது ஏதோ கொரோனா மாத்திரம் கிடையாது, COVID-19 COVID-19 மாத்திரம் கிடையாது. நம்பிக்கை எல்லாம் இழந்த சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, எதிர்காலத்தை குறித்ததான கேள்விக்குறியோடு இருந்தாலும் சரி, இதோடு நாம் இந்த பிரச்சனையில மறித்து போய் விடுவோமோ, அடுத்து தவறு முறையே முடியாதுன்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலையிலும் நான் மறிக்க மாட்டேன், மறுபடியும் உயிரோடு எந்திரிப்பேன் என்ற சமாதானம் நம்முடைய இதயத்தில் இருக்கணும்னா, if you need that kind of peace in your heart, இந்த தேவனால் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஏனென்றால் அவர் எல்லா சூழ்நிலையிலும் சூழ்நிலைகளை மாற்ற சக்தி படைத்த தெய்வம் நம்மோடு இருக்கிறார். அதைத்தான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டுகொண்டார்கள். வனாந்தரத்தில் நடக்கும் பொழுது அதைத்தான் அநேக பரிசுத்தவான்கள் கண்டுகொண்டு இருக்கிறார்கள். நம்மையும் ஆண்டவர் காண்பிக்க செய்வார். பாடுமா, தேவா நான் எதினால் மற்றவர்களை காட்டிலும் விசேஷமான, மற்றவருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது அவங்களா கடந்து போகணும். ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம மட்டும் கடக்க போகிறது கிடையாது. நம்மோடு நம்முடைய தெய்வம் இருந்து நம்மை கடக்க உதவியாக இருப்பார். பிரச்சனைகள் மத்தியிலே நமக்கு வாசம் செய்கிறார். பாடுமா, தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர், நமக்குள் இருந்து நம்மை கடக்க செய்வார். ஏன் இயேசுக்கு ஒப்பான ஒரு சிலையை வைத்து நம்ம வணங்குவது கிடையாது என்றால், அவர் சிலைகள் மனிதனுடைய கைவண்ணத்தினால் உருவாக்கப்பட்ட அந்த வடிவமாகிய சிலைக்குள் வாசம் பண்ணக்கூடியவர் அல்ல. அவர் நமக்குள் வாசம் செய்யக்கூடியவர். நம்முடைய கற்பனைக்கு எட்டிய வண்ணமாய் அவர் உருவமாக ஒரு சிலையை செய்து அது இயேசு என்று வணங்குவதை அவர் விரும்பவில்லை. மாறாக கற்பனைக்கு அப்பாற்பட்ட தெய்வம் அந்த சிலைக்குள் இல்லை, அந்த 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 உருவத்திற்குள் இல்லை, நமக்கும் வாசம் செய்கிறார். இதனால தான் விசேஷமானவர். இதனால தான் நம்ம சிலையையும் வணங்குவது கிடையாது, ஆலயத்திற்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலுவையையும் நாம் வணங்குவது கிடையாது. நம்முடைய நமக்குள் இருக்கிறார். நான் எதனால் விசேஷித்தவன், ராஜா நான் எதனால் விசேஷித்தவன் என்றால் நீர் என்னோடு வருவதினால். பாடுமா, நம்முடைய இயக்கங்களை எல்லாம் ஒரு தீர்ப்பாக பாடுவான்.
அதை தேவன் நமக்கு என்று வைத்திருக்கிறாரா? ஆயிரத்திற்கு ஸ்தோத்திரம் பாபா, ஆயிரத்திற்கு ஸ்தோத்திரங்கள். சமாதானம் என்ற வார்த்தையை நாம் வேதத்திலே அநேக இடங்களிலே காண்கிறோம். நம்முடைய வாழ்விலும் அநேக நேரங்களில் சமாதானம் என்ற வார்த்தையை நாம் உச்சரிப்பது உண்டு. அநேக நேரங்களிலே உச்சரிப்பது என்றால் நிறைய பேர் சமாதானம் இல்லாத நிலைமையில தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க. ரெண்டு சண்டை வந்துருச்சுன்னா உடனேமோ சமாதானம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நாம் கேட்கிறோம். நேரத்திலே இயேசு உயிரோடு எழுந்த பொழுதெல்லாம், ஆண்டவர் காட்சி கொடுக்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பீஸ் பி அன்டு யூ. சமாதானமாக நீங்கள் பயப்படாதீர்கள். எழுதப்பட்ட இந்த வாசியிலே, எபிரேய வாசியிலே அந்த வார்த்தைக்கான அர்த்தம், அந்த வார்த்தை ஷாலோம் ஷாலோம் என்று இருக்கிறது. எபிரேய வாசி கூடினது, தமிழ் வாசி குறைவு, அந்த அர்த்தத்தை நான் சொல்லலை. இயேசு கிறிஸ்து அன்றைக்கு பெத்லகேமிலே பிறந்தார். அதனால் அந்த ஊரில் பேசப்பட்ட பாஷையை வேதத்திலே எழுதினார்கள், அந்த பாஷையிலே எழுதினார்கள். நம்முடைய மொழிபெயர்ப்பு அதை மொழிபெயர்த்திருக்கிறது. அன்றைக்கு அந்த நாட்களிலே அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நம்முடைய தமிழ் தாய்மொழி எழுதும் குறைந்ததும் அல்ல, அந்த அர்த்தத்தில் சொல்லலை. ஷாலோம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சமாதானம். ஒருவர் பார்க்கும் பொழுது இன்றைக்கும் அவர்கள் ஷாலோம் என்று சொல்வார்களாம், சொல்லுகிறார்கள். அது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சமாதானத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற சக்தி கொண்ட தெய்வத்தினிடத்திலிருந்து சமாதானம் வரும் என்ற அர்த்தத்தோடு அவர்கள் ஷாலோம் என்று கூறுகிறார்களாம். அதான் அவருடைய ஆழமான அர்த்தம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதில் முழுமையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார், தீர்வையை கொடுப்பார். அதுதான் தெய்வம் கொடுக்கக்கூடிய சமாதானம். ஷாலோம் என்ற வார்த்தை சமாதானம் என்று தேவன் நமக்கு சொல்லும் பொழுது அவர் பாதுகாவலை கொடுப்பாராம். ஷாலோம் என்று சொல்லும் பொழுது அவர் சுகத்தை கொடுப்பாராம். அவர் உறவுகளிலே பலப்பட வைத்து நம்மை சமாதானமாக வைப்பாராம். சமாதானம் என்ற வார்த்தை இத்தனை அர்த்தங்களை, ஒத்த வார்த்தையில் இத்தனை அர்த்தங்கள் இருக்கிறது. நீங்கள் என்ன காரியத்திலே உங்களுடைய நிம்மதியை நீங்கள் இழந்து இந்த காலை வேளையில் இதை பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை அருள்வாராம். வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிகள் பார்ப்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. போதும். இன்றைய சூழ்நிலையிலே என்ன நடக்குமோ, இதற்கு தீர்வு என்னவோ என்ற பயம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கிறது. நியாயம்தான். புத்தியுள்ள ஒவ்வொருவருக்கும் அந்த பயம் இருக்கும். விவேகமுள்ள ஒவ்வொருவரும் இந்த பிரச்சனையின் தீவிரத்தை புரிந்து கொள்வார்கள். அதனால தான் அரசாங்கமும் புரிந்து கொண்டு இல்லத்திலே அமர்ந்திருங்கள் என்று 144 போட்டிருக்காங்க. இப்போ இந்த சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நமக்கு பயம் மேலோங்குவது இயற்கையான காரியம்தான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், இது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் நீங்கள் சந்தித்து கொண்டிருந்தாலும் சரி, சிலரெல்லாம் 144 வந்ததே நல்லது. ஏன்னா அது வரைக்கும் இந்த பிரச்சனை கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த 144 முடிஞ்ச பிறகு திருப்படியும் மறுபடியும் இந்த பிரச்சனை துவங்கிருமே என்ற பயத்தோடலாம் வந்து கொண்டு இருக்கலாம். பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து செல்கிறேன். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்படி என்றால் அந்த வார்த்தையின் அர்த்தம் தேவனுடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறாராம். அப்படின்னு சொல்லணும்னா தேவ சமாதானம் நமக்கு தேவன் தந்திருக்கிறாராம். எவ்வளவு அழகாக இருக்கும். நமக்கு தேவன் அவருடைய சமாதானத்தையே தேவன் தந்திருக்கிறாராம். பிரிவியர்கள் நிறுவனம் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் என்று நினைக்கிற அந்த வசனத்தை வாசிப்போமே. ஆனால் அதில் இருக்கும், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து
குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தெளிவாக இதை ஆழமாக பார்ப்போமே. ஆனால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்கள் எந்த சூழ்நிலையிலே இந்த காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்து இதை பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான ஜனமே, அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு அந்த பிரச்சனைகளை எல்லாம், அந்த கவலை உங்கள் உள்ளத்திலே மேலோங்காதபடிக்கு, நான் மறுபடியும் சொல்கிறேன், மனிதர்களாய் நாம் வாழக்கூடிய காரணத்தினாலே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய காரணத்தினாலே நமக்கு பிரச்சனைகள் வருவது இயற்கை, போராட்டங்கள் வருவது இயற்கை, வியாதிகள் வருவது இயற்கை, துன்பங்கள் வருவது இயற்கை, தொல்லைகள் வருவது இயற்கை, போராமைகள் வருவது அது யதார்த்தம். இவைகள் எல்லாவற்றையும் நாம் கடக்கத்தான் செய்ய வேண்டும். ஆனால் இந்த பிரச்சனைகள் உச்சத்திலே இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? சமாதானமாய் வாழ்வதற்கு தேவன் என்ன வழி கூறியிருக்கிறார் என்றால், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் குறித்தும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் எந்த சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த சூழ்நிலையை நீங்கள் ஆண்டவரே, முதலாவதாக இந்த சூழ்நிலையை அனுமதித்து இருக்கிறீரே, இவைகளை வைத்து எனக்கு கற்றுத்தருகிறீரே, I am going to grow into maturity. ஒவ்வொரு பிரச்சனைகளும் நீங்கள் சந்திக்க you are going to become stronger and stronger. இன்னும் பலப்பட்டு கொண்டே இருக்க போகிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏதோ ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக ஆண்டவர் அவைகளை அனுமதிக்கிறார். வியாதியாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், குடும்பத்தில் சமாதானம் இல்லாத நிலைமையாக இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய தவறுகளினால் நீங்கள் வந்திருந்தாலும் சரி, நீங்கள் தவறு இனி செய்யக்கூடாது என்று கூட கற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஒரு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால், போய் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே, என் தேவனே, என் தெய்வமே, இந்த சூழ்நிலையிலே நான் இருக்கிறேன் ஆண்டவரே. முதலாவது இந்த சூழ்நிலைக்கு நன்றி ஆண்டவரே. நான் நன்றி சொல்லிட்டு ஆனால் என்ன பண்ணணும்னு தெரில, நான் வழியை காமிங்க ஆண்டவரே. நீங்கள் வழிகாட்டுவீங்க விசுவாசிக்கிறேன். நீங்கள் வழிகாட்டும் வரை, இதை விட்டு வெளியே வரும் வரை, இதை விட்டு வெளியே எனக்கு வரக்கூடிய வழியை காட்டும் வரை, இதை கடப்பதற்கு தேவையான பலனை தாங்க என்று சொல்லி என் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது உங்களுடைய இருதயத்திலும் உங்களுடைய சிந்தைகளையும் என்ன செய்யுமா? அடுத்த வசனத்தில் இருக்கிறது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும், யோவானிலே சொன்னார் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, நான் உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் பிலிப்பியரிலே நமக்கு பவுலின் மூலமாக எழுதி கொடுத்திருக்கிறார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். நம்முடைய புத்தி எவ்வளவு தூரம் யோசிக்க முடியுமோ, ஒவ்வொருவருடைய மெச்சூரிட்டிக்கு ஏற்றார் போல் அவரவர் யோசிப்பார்கள். ஒரு சின்ன பிள்ளைனா அது ஓரளவு தான் யோசிக்க முடியும், கற்பனை பண்ணி இதற்கு இதுதான் தீர்வாக இருக்கிறது. ஓரளவு கொஞ்சம் ஞானம் உடையவர்கள் என்றால் அதை கொடுத்து அவருடைய மெச்சூரிட்டிக்கு ஏற்றார் போல் சிந்திப்பார்கள். அவருடைய முதிர்ச்சியின் அனுபவத்திற்கு ஏற்றார் போல் சிந்திப்பார்கள். நல்ல முதிர்ச்சியின் அனுபவமாக இருக்கக்கூடியவங்க கூட சில நேரம் விடை கிடைக்காதபடி பல நேரங்கள், சில இல்லை பல நேரங்களிலே விடை கிடைக்காதபடிக்கு தவிப்பார்கள், சமாதானத்தை இழப்பார்கள். விடை கிடைக்கும் பொழுது வரக்கூடியது சமாதானம். அந்த சமாதானம் அது மனிதர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய சமாதானம். விடையே கிடைக்காத பொழுதும் அமைதலாய் வாழக்கூடிய வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பது தேவன். அதுதான் தேவ சமாதானம். அப்ப வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கிறதாம்? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுக்கு எவ்வளவு தூரம் கற்பனை பண்ணி இதற்கு இதுதான் தீர்வா இருக்கும், this is going to be a solution for this problem என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ, அப்படி நினைக்கலாம் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளுமா? அப்ப சமாதானம் இல்லாத நிலைமையில நீங்கள் இந்த காலை வேளையிலே இதை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களோடு தான் பேசுகிறாரு. தேவன் உங்களோடு தான் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் உங்களோடு தான் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு ஜெபத்திலே வையுங்கள் என்று கர்த்தர் கூறுகிறார். கரங்களை தள்ளி என்று சொல்லுவோமா? அல்லேலூயா.
எவ்வளவு அருமையான தேவன் நம்முடைய தேவாதி தேவன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஆணித்தரமாக இன்னொரு வார்த்தையை சொல்கிறார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் கவனிச்சுக்கோங்க. யார் ஒருவர் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிச்சு எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு நிம்மதியா இருக்கிறானோ அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த மனிதன், அந்த மனுஷி, அந்த சகோதரி இவனை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள் உண்மையாகவே இந்த தெய்வம் என்னை விடுவிப்பார், என் கூட இருக்கிறாரு, என்னை எந்த பிரச்சனையும் அணுகாதபடிக்கு பாதுகாப்பார். அதுதான் உண்மையை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடே வைப்பீரான். நமக்கு பூரண சமாதானத்தை தருவார். சாதாரண சமாதானம் அல்ல, பூரண சமாதானம். பூர்ணம் என்றால் குறைவில்லாதது. அதோட குறைவில்லாத சமாதானத்தை ஷாலோம் நமக்கு தரப்போகிறார். எல்லா விதத்திலும் அந்த சமாதானத்தை பெற உங்களுக்கு வாஞ்சியாக இருக்கிறீர்கள் என்றால் இந்த இடத்துல கண்களை மூடி ஒரு சில வினாடிகள் தேவனிடத்திலே சொல்லுங்க. ஆண்டவரே, இயேசுவே, என்ன செய்யணும்னே தெரியல ஆண்டவரே, கலக்கமாக இருக்குது. நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனித்துக் கொள்ளுங்க. ஒருவேளை நீங்கள் ஜெபம் பண்ணணும்னு நினைக்கலாம், இயேசுவே இதெல்லாம் என் பிரச்சனை ஜெபம் பண்ணணும்னு நினைக்கலாம். ஆனால் வாயில் வார்த்தை கூட வர முடியாத அளவுக்கு பிரச்சனைகளால் நிரம்பின ஒரு வாழ்க்கையில நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரா, கடவுள் கேட்கிறார், தெய்வம் கேட்கிறாரா இல்லையான்னு கூட தெரியலையே, இப்படி செவி எனக்கு சாய்க்க மாட்டீரோ என்று ஏங்கிக் கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு தீர்வை தரப்போகிறார். இந்த பாடல் அப்படியே இதயத்திலிருந்து ஜெபமாக யாராலெல்லாம் ஜெபம் பண்ண முடியலையோ, பாரத்தின் மிகுதியினால் யாராலெல்லாம் ஜெபம் பண்ண முடியலையோ, இந்த பாடலை எல்லோரும் சேர்ந்து பார்ப்பீங்களா? என்றைக்கு தனியும் இந்த வேதனை, இன்றைக்கு மறைந்த சோதனை என்று கலங்கி போயிருக்கிறான்னு, அடுத்து நான் என்ன செய்து திக்கற்று போய் நிற்கிறேன், திக்கு திசை தெரியாமல் திக்கற்ற பிள்ளை போல இருக்கிறான், எந்த திசை போனதும் தெரியாதவன போல இருக்கிறேன், எனக்கு 2 நாள் ஒரே எங்களை கேட்பீர்களா? சுமார் ஒரு 9 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் எனக்கு கொடுத்து பாடலை ஒரு பிரச்சனையின் மத்தியில் தீர்வு கிடைக்காத நிலைமையில இருக்கும் பொழுது வார்த்தை இந்த பாடலில் இருந்து அந்த பேசினார். இதில் கடைசி 2 சொன்னங்கள் சங்கீதம் 10வது சங்கீதத்திலும் சங்கீதம் 43வது சங்கீதத்திலும் உள்ள வேத வார்த்தைகள். என் ஆத்மாவே ஏன் எனக்கு கலங்குகிறாய் என்று எனக்கு நானே சொல்லிக்கொள்வேனோ, என் ஆத்மாவே நீ திகையாத, உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணக்கூடிய ரட்சிக்கக்கூடிய தேவனை, உன்னோடு இருக்கிறவரை இன்னும் துதி என்று உற்சாகப்படுத்தின வேளையில் அவைகளை எல்லாம் கடக்க தேவன் கிருபை செய்தார். பாடல் உங்களையும் பாடி நீங்கள் இருதை தாழ்ந்த ஜெபமாக ஏறெடுக்கும் பொழுது நிச்சயமாக இந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் பதில் கொடுப்பார். பாடுவோம்.
நான் அவருடைய வேண்டுதல் கேட்க மாட்டேன் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை எனக்கு சாய்க்க மாட்டீரோ. உம்முடைய இதயத்தை உம்மில் செயல்படுத்த வேண்டி கேட்கக்கூடிய வார்த்தையை எனக்கு சொல்லுவாக இருக்கிறார். பெற்ற பிள்ளைகளின் சகாயரே, இச்சிறுமையின் வேண்டுதல் கேட்கிறோ. பெற்ற பிள்ளைகளின் சகாயரே, இச்சிறுமையின் வேண்டுதல் கேட்கிறோ. செய்தியை எனக்கு சாய்த்தீரோ. என் இதயத்தின் முன்னில் ஸ்திரப்படுத்தும். என் இதயத்தை உம்மில் ஸ்திரப்படுத்தும். என் ஆத்மாவே கலங்காதே என்று எனக்கு நானே சொல்லிக் கொள்வேனோ. என் ஆத்மாவே திகையாதே, என் இருதயமே திகையாதே சொல்லிக் கொள்வேனோ. கடைசியா என் முகத்தை ரட்சிப்பின் தேவனே, என் முகத்தை மலரச் செய்வரே, நான் இன்னும் உம்மை துதிப்பதை தவிர எனக்கு வேற வழியே தெரியலாண்டவரே. சொல்லுவாய் நாளதன்று என் ஆத்மாவே கலங்காதே என்றும் வேண்டும். என் ஆத்மாவே திகையாதே என்றும் வேண்டும். ஆத்மாவே கலங்காதே. என் ஆத்மாவே திகையாதே என்றும் வேண்டும். என் உள்ளத்தின் ரட்சிப்பின் தேவனே, நான் இன்னும் உம்மை துதிப்பேன். மறுபடியும் சொல்லுவோம். என் உள்ளத்தின் ரட்சிப்பின் தேவனே, நான் இன்னும் உம்மை துதிப்பேனே. நான் உம்மை துதிப்பேனே. அப்பொழுதுதான் தேவன் அருமையானவருடைய தந்தை பெருமாள் சொல்லுடைய பாடல்களை அவர் பாடிய பாடல்களை ஞாபகப்படுத்தினார். எல்லோருக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோதரர்களுடைய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாவற்றையும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயத்திற்குள் சிந்தையிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஏன் தெரியுமா? அவர் நம்முடைய திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விடாத தேவனாய் இருக்கிறாராம். அப்ப நீங்க என்ன பிரச்சனைகளெல்லாம் கடந்து கொண்டு இருக்கிறீர்களோ அவைகளெல்லாம் உங்களுக்கு கடக்க முடியும் என்று ஆண்டவர் அறிந்துதான் உங்களை அந்த பிரச்சனைகளுக்குள்ளாக நடத்தி செல்கிறார். எத்தனை அருமையான தேவன், எத்தனை அருமையான தேவன். கலங்கிடவே மாட்டேன். காரணம் என் இயேசு என்னை கைவிடாத தெய்வம், என்னை கைவிட மாட்டார். அருமையான பாடல் சொல்லுமா? கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். என் இயேசு கைவிட மாட்டார். எத்தனை அருமையான தேவன். அப்படி கைவிட மாட்டார். கைவிடாத தெய்வம் நம்மோடு இருக்கிறார். சொல்லுவோம். இதயத்தினால எல்லாரும் சேர்த்து சொல்லுவோம். கலங்கிடவே மாட்டேன்,
நம்புகிறது அவராலே வரும் என்ற வார்த்தை அப்படியே நிறைவேறும். சொல்லப்பட்டிருக்கிறது, நான் நம்புகிறது அவராலே வரும். மனிதனுடைய வார்த்தையை ஒரு சில வினாடிகள், ஒரு சில மணி நேரங்கள், ஒரு சில நாட்கள் வேண்டும் என்றால் உங்களுக்கு சமாதானத்தை தரலாம். ஆனால் இந்த தேவன் தாயும் மேலாக உங்களை நேசிக்கிறபடியால் உங்களுக்கு சமாதானத்தையும் தந்து உங்களுக்கு தீர்வையும் கொடுப்பார். He is going to give you solutions for your problems. He is not just going to comfort you, he is going to give you, he is going to provide you solutions for your problem. அவரே தீர்வு சொல்லுமா? தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல்வி சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல்வி சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ என் வாயிலே இசையா, நீ என் வாயிலே மலை போல துன்பம் என்னை சூழும்போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும்போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் புரிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் புரிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே இசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் தேவை உனக்கு போதும், பலவீனத்தில் தருவேன். பலவீன நேரம் என் தேவை உனக்கு போதும், பலவீனத்தில் தருவேன். நிழல் போல என் வாழ்வில் வருபவரை விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இசையா, நீர் போதும் என் வாழ்விலே. சொல்லுமா, சொல்லுமா. நீர் போதும் என் வாழ்விலே இசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே இசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே இசையா, நீர் போதும் என் வாழ்விலே. எங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒருவரே போதுமானவர் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களோடு எங்களுக்கு எல்லாவற்றையும் தருபவர்.
யாரெல்லாம் எங்கள் கூட இருக்கணும், யாரெல்லாம் எங்கள் கூட இருக்கக்கூடாது, யாரெல்லாம் எங்களுக்கு நன்மை செய்ய போகிறாங்க, யாரெல்லாம் தீர்வு செய்ய போகிறாங்க, எவைகளையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், எவைகளையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது, எதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கலாம், எதெல்லாம் அனுமதிக்கக்கூடாது என்று தீர்மானிப்பவர் நீர் ஆண்டவரே. அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கடினமான சூழ்நிலைகளையும் அனுமதித்தவர் நீர் என்பதிலே எங்களுக்கு எந்த சந்தேகம் இல்லை. ஏன் அது மனிதீர் என்று எங்களுக்கு தெரியாத ஆண்டவரை நீர் வெளிப்படுத்தாமல் எங்களால் புரிந்து கொள்ள முடியாது. அலைகளிலே கூடி ஜெபிக்க முடியாத சூழ்நிலைகளில் ஆராதிக்க முடியாத இந்த வீடியோவை கரங்களில் வைத்துக் கொண்டு டிவியில் பார்த்து கொண்டு யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ வாழ்க்கையில் சமாதானத்தை தாங்க, எங்களுக்கு நீங்கள் சமாதானத்தை தாங்க. அது உங்களுடைய சமாதானமாக இருப்பதாக. ஏனென்றால் உங்களுடைய சமாதானம் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 1 நாள், 2 நாள் மகிழ்ச்சி தருவதல்ல. எப்பொழுதுமே நிறந்த மகிழ்ச்சி எங்களுக்கு தந்து திரும்பியும் கொடுக்கக்கூடியதே தேவ சமாதானம். அதை ஆண்டவரே மீது புதிதாக யாரெல்லாம் விசுவாசிக்கிறோம் அவர்களுடைய விசுவாசத்தெல்லாம் வர்த்திக்கப்படுமாடியாக குறிப்பாக அவங்க வாழ்க்கையில் பெரிய அதிசயங்களை காணக்கூடிய செய்ய அவர்களை சீக்கிரத்தில் ஆலயத்திலே கூடி ஆராதிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த சபைக்கு மாத்திரங்கள் எல்லா ஜனங்களுக்கும் உருவாக்கி கொடுக்காதவரை அதுவரையிலும் இப்படிப்பட்ட ஆராதிக்கக்கூடிய வாக்கியத்தையாவது நீங்கள் தந்திருக்கீங்களே, அதற்காக நன்றி என்று துதிக்கிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் வாழக்கூடிய இந்த நாட்களில், இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு ஜனங்களையும் பாதுகாத்துள்ள நாட்டுகளே மரணங்கள் போதும் நாட்டவரே. இந்த கொள்ளை நோய் எதனால் வந்தது என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீர் அனுமதித்தீர் என்பது மாத்திரம் தெரியும். தீர்வை தாங்காண்டவரே உங்களிடத்திலே கெஞ்சுகிறோம், மாட்டாடுகிறோம். இல்லங்களில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வதி இந்த நாட்களை கடப்பதற்கு தேவையான பொருளாதார காரியங்களை தாங்காண்டவரே. பலனை தாங்க, நல்ல சரீர சுகத்தை தாங்க, சமாதானத்தை தாங்க, கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளே நல்ல ஐக்கியத்தை தாங்க, பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கும் நல்ல ஐக்கியத்தை தாங்க, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உன்னத நாட்களாக அந்த நாட்கள் அமைவதாக சொல்லப்போனேன். தாயின் தோமனை புரிந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக, பிள்ளைகளை புரிந்து கொள்ளக்கூடிய நேசிக்கூடிய பெற்றோராகவும், கணவனின் மனைவி ஒருவருக்கு இருந்து ஒருவர் அன்பு செலுத்தக்கூடிய நாட்களாக இந்த லாக்டவுன் டேஸ் மாறுவதாக தகப்பனே. தேவைகளை எல்லாம் சந்திக்க சமாதானமாய் நடந்த வியாதிகள் விடுதலை பாதுகாத்துக் கொள்க. சீக்கிரத்தில் தீர்வை தாங்க. அத்துடன் ஆண்டவரே உங்களோடு நெருங்கக்கூடிய நாட்களாக இது மாறுவதாக. ஆண்டவரே வேதத்திலும் ஜபத்திலும் இரண்டிலும் சமமாக வளரக்கூடிய நாட்களாக மாறுவதாக. ஜபத்தில் மாத்திரமல்ல, வேதத்தில் மாத்திரமல்ல, இரண்டிலும் சமாதானமாய் சமமாய் ஆண்டவரை வளரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருப்பதாக. மறுபடியும் இப்படிப்பட்ட ஆராதனையிலே உமது சுத்தமானால் இப்படிப்பட்ட ஆராதனைகளை ஆலயத்திலே நாங்கள் சந்திக்கும் வரை உடைய சமாதானம் எங்களோடு இருப்பதாக. நாமத்தில் ஜெபிக்கிறவர்களெல்லாம் கற்றுத்தாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்று மீண்டும் சதா காலம் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாருக்காக ஜெபிங்கள். ஒருவரை விசாரிங்கள். தேவனை ஆசீர்வதிப்பாராக. தொலைபேசி அழைத்து விசாரித்துக் கொள்ளுங்கள். சுவையாளர்கள் ஒரே விசாரிங்கள். உலகத்துக்காக ஜெபிங்கள். குறிப்பாக நம்முடைய தேசத்துக்காக ஜெபிங்கள். நம் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மருத்துவர்களாக இருக்கலாம், துப்புரவு பணியாளர்களாக இருக்கலாம், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், மந்திரிகளாக இருக்கலாம், எம்எல்ஏஸாக இருக்கலாம், போயவரின் மைண்டி எல்லோரையும் தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிங்கள். மருத்துவமனையில் இருக்கக்கூடியவர்களுக்காக ஜெபிங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஜனங்களை விடுவிப்பாராக. ஆமென், ஆமென்.